இன்னைக்கு மார்க்கெட்ல நிறைய ரீட்டைல் ட்ரேடர்ஸ் ஏன் கண்டினியூஸா லாஸ் பண்ணிக்கிட்டே இருக்காங்கன்னு தெரியுமா? அதுக்கு மெயின் ரீசன் என்ன? லாஸ்ல இருந்து ப்ராஃபிட்டுக்கு எப்படி ஷிஃப்ட் ஆகலாம்? இது எல்லாத்தையும் இந்த வீடியோல நம்ம பார்க்கலாம். ஹாய் ட்ரேடர்ஸ், நான் உங்கள் மிஸ்டர் வணிகன். இன்னைக்கு நிறைய ரீட்டைல்ஸோட P&L வந்து ரெட்டாக தான் இருக்கு. மார்க்கெட் காரணமாக கேட்டிங்கன்னா கிடையாது. சிஸ்டம் காரணமாக கேட்டிங்கன்னா கிடையாது. ட்ரேடர்ஸோட பிஹேவியர் தான் காரணம். அதுக்கான மெயின் ரீசனை நம்ம பார்க்கலாம். முதல்ல ஓவர் ட்ரேட் வந்து செய்கிறது. ட்ரேடர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு அதிகமான ட்ரேட்ஸை வந்து செய்கிறதுனால அவங்க வந்து லாஸை வந்து பார்க்குறாங்க. முதல்ல ப்ராஃபிட்டில் இருக்கும். அந்த ப்ராஃபிட்டை வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணலாம் சொல்லிட்டு அந்த ப்ராஃபிட்டை வந்து பார்க்கணும்னு ஆசைப்பட்டு அதுக்கப்புறம் ஒரு ட்ரேட் எடுப்பாங்க. திரும்பி அது லாஸ் ஆகும். திரும்பி ஒரு ட்ரேட் எடுப்பாங்க. இப்படி மாற்றி 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 ட்ரேட் அதிகமாக பண்ணுறதுனால அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபைனலாக லாஸில் போயிட்டு முடியுது. ஸோ இந்த மாதிரி விஷயத்த வந்து கண்ட்ரோல் பண்ணால் மட்டும் தான் வந்து நீங்கள் ப்ராஃபிட்டுக்கு மாற முடியும். அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்னா ஒரு நாளைக்கு ஒரு ட்ரேட் அப்படின்ற ஒரு செட்டப் வந்து கொண்டு வரணும். அப்போ தான் வந்து நீங்கள் வந்து ப்ராஃபிட்டுக்கு மாற முடியும். ஒரு நாள் வந்து நீங்கள் ப்ராஃபிட் வந்து ஏர்ன் பண்ணிட்டீங்கன்னா அந்த ஒரு ட்ரேடில் வந்து பார்த்தீங்கன்னா ப்ராஃபிட் வந்தோடனே வெளியே வந்துடணும். அதே மாதிரி லாஸ் வந்தாலும் வெளியே வந்துடணும். ஸோ இது வந்து நீங்கள் வந்து கரெக்டாக ஃபாலோ பண்ணணும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்டு ஃபாலோ பண்ணுறது இல்லை. நம்ம வந்து ஒரு லட்சத்தை வச்சு ட்ரேட் பண்ணுறோன்னு வச்சுக்கலாம். அதில் வந்து பார்த்தீங்கன்னா 1,00,000 போட்டு நீங்கள் ட்ரேட் பண்ணணும்னு அவசியம் கிடையாதுங்க. முதல்ல வந்து ஒரு 20%, அதாவது 20,000 போட்டு தான் நீங்கள் ட்ரேட் பண்ணணும். அப்படி பண்ணுற பட்சத்தில் தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரிஸ்க் வந்து கம்மியாக இருக்கும். அதே மாதிரி நீங்கள் ஒரு ட்ரேட் எடுக்கிறீங்கன்னா ஸ்டாப் லாஸ் இல்லாமல் ட்ரேட் பண்ணவே கூடாது. ஸ்டாப் லாஸ் இருந்தால் மட்டும் தான் நீங்கள் ட்ரேட் பண்ணணும். சப்போஸ் நீங்கள் ஸ்டாப் லாஸ் இல்லாமல் ட்ரேட் பண்ணுறதுனால மார்க்கெட் உங்களுக்கு அகெயின்ஸ்டாக போகும்போது ஒரு சடனாக ஏதாவது ஒரு மூவ்மெண்ட் கொடுத்தாங்கன்னா உங்களோட கேபிட்டலே வந்து ஆபத்தில் தான் போய் முடியும். உங்கள் கேபிட்டல் 0 ஆகிறதுக்கு கூட பாசிபிலிட்டி இருக்கும். ஸோ அந்த மாதிரி மிஸ்டேக்ஸை வந்து அவாய்ட் பண்ணுறதுக்கு நீங்கள் ஸ்டாப் லாஸ் போட்டு ட்ரேட் பண்ணுறது தான் உங்களுக்கு வந்து ரொம்ப 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 முக்கியம். ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா லாட் சைஸ் வந்து அதிகமாக எடுத்து ட்ரேட் செய்யுது. ஸோ ட்ரேட் பிளானே தெரியாது, அதெல்லாம் இல்லாமல் கையில் அமௌண்ட் அதிகமாக இருக்குன்னு சொல்லிட்டு எந்த இடத்துல எடுப்போம் கூட தெரியாமல் லாட்டை வந்து அதிகமாக போட்டுருவாங்க. ஸோ மார்க்கெட் வந்து ஒரு 10 பாயிண்ட் 20 பாயிண்ட் ரிவர்ஸ் ஆகும்போது அந்த லாட் சைஸ் அதிகமாக இருக்கிறதுனால உங்களுக்கு உங்கள் லாஸும் வந்து அதிகமாக காட்டும். ஸோ அந்த டைம் நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா லாஸ் அதிகமாக பார்த்துட்டு உங்களோட ட்ரேட் செட்டப்பே வந்து தப்புன்னு நினச்சிட்டு நீங்கள் வெளியே வந்துடுவீங்க. நீங்கள் ஸோ லாட் சைஸை வந்து கம்மியாக போட பழகுங்க. முதல்ல வந்து ட்ரேட் செட்டப் கரெக்டாக இருக்கணும். அதுக்கேற்ற மாதிரி லாட் சைஸு கொஞ்சம் கொஞ்சமாக தான் நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணணும். எப்போ உங்களுக்கு வந்து ஒன்ஸ் நீங்கள் ப்ராஃபிட்டில் மாற ஆரம்பிக்கிறீங்களோ அதுக்கப்புறம் தான் நீங்கள் லாட் சைஸை இன்க்ரீஸ் பண்ணணும். அது வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன லாட்டை வச்சு தான் நீங்கள் வந்து ட்ரேட் பிளானே செட்டப் பண்ணணும். ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா என்ட்ரி அண்ட் எக்ஸிட் தெரியாமலே ட்ரேட் எடுப்பது. ஸோ உங்களுக்கு மார்க்கெட் வந்து எந்த சைடு போகுது, மேலே போகுதா கீழே போகுதா அப்படி தெரியாமல் நீங்கள் பார்த்து ஒரு கண்ட இடத்துல வந்து நீங்கள் வந்து ட்ரேட் எடுக்கிறத அவாய்ட் பண்ணுங்கள். ஒரு என்ட்ரி செட்டப் இருக்கணும். அதே மாதிரி எக்ஸிட்டும் தெரியணும் உங்களுக்கு. பாட்டத்தில் வந்து காலை பை பண்ணணும், டாப்பில் வந்து புட்டை வந்து பை பண்ணணும். இது நீங்கள் ஆப்போசிட்டாக பண்ணும்போது என்ன ஆகும்னா உங்களுக்கு வந்து லாஸு தான் வரும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி ட்ரேட்ஸ் பிளானை வைங்க. மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டான இடத்துல என்ட்ரி கொடுத்து எக்ஸிட் ஆனால் மட்டும் தான் நீங்கள் ப்ராஃபிட்டில் வெளியே வர முடியும். அப்படி இல்லைன்னா நீங்கள் வந்து லாஸை தான் வந்து பார்ப்பீங்க. ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கிரேடி வந்து அதிகமாக இருக்குது. அதாவது வந்து பார்த்தீங்கன்னா ஆசை அதிகமாக இருக்கிறது. ஸோ ஒரு நாளைக்கு வந்து நீங்கள் வந்து ஒரு ப்ராஃபிட் வந்து 5,000 அப்படின்னு நீங்கள் வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா அந்த 5,000 ப்ராஃபிட் வந்தோடனே நீங்கள் வெளியே வந்துடணும். அதுக்கு அதிகமாக இல்லை, நான் ஒரு 10,000 இன்னும் ஒரு 5,000 எக்ஸ்ட்ரா எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் ஆசையை நீங்கள் அதிகமாக்கிட்டீங்கன்னா அதுவே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து லாஸ் வந்து கண்டிப்பாக கொடுக்கும். ஒரு நாளைக்கு ஒரு ஃபிக்ஸ்டாக வந்து ஒரு ப்ராஃபிட்டை வந்து எடுக்கணும்னு சொல்லிட்டு நீங்கள் முடிவு பண்ணிட்டீங்கன்னா அந்த ப்ராஃபிட் வந்தோடனே கண்டிப்பாக நீங்கள் வெளியே வந்துடணும். அதை விட்டுட்டு நீங்கள் அந்த ப்ராஃபிட்டுக்கு டபுளாகவும் ட்ரிபிளாகவும் நீங்கள் ஆசைப்பட ஆரம்பிச்சிங்கன்னா வந்த ப்ராஃபிட்டும் போயிடும், அதோடு சேர்த்து உங்கள் கேபிட்டலும் வந்து குறைஞ்சிரும். ஸோ ஆசை அதிகமாக இல்லாமல் அளவான ஒரு ஸ்மால் டார்கெட்டை வச்சுட்டு அந்த டார்கெட்டுக்கு அடைச்ச உடனே நீங்கள் வெளியே வர்றது தான் புத்திசாலித்தனம். இதை நீங்கள் பண்ணீங்கன்னா உங்களோட இது வந்து பார்த்தீங்கன்னா ப்ராஃபிட்டில் இருக்கும். ஸோ கடைசியாக வந்து பார்த்தீங்கன்னா ரிவெஞ்ச் ட்ரேட் செய்வது. ஸோ நீங்கள் ஒரு ட்ரேடு வந்து தப்பாக எடுத்துட்டீங்க. ஸோ அந்த ட்ரேடுக்கு வந்து பார்த்தீங்கன்னா லாஸ் நீங்கள் வந்து பார்த்துருப்பீங்க. அந்த லாஸை வந்து திரும்பி வந்து ப்ராஃபிட்டுக்கு கொண்டு வரணும்னு சொல்லிட்டு நீங்கள் அதுக்கு வந்து ஒரு ரிவெஞ்ச் ட்ரேடு எடுப்பீங்க. அந்த ரிவெஞ்ச் ட்ரேடு வந்து என்ன ஆகும்னா இன்னும் உங்கள் லாஸை வந்து அதிகமாகிக்க தான் செய்யும். ஸோ ஒரு ட்ரேடு வந்து தப்பாயிடுச்சா மார்க்கெட் க்ளோஸ் பண்ணிடுங்க.
அதுக்கப்புறமா வந்து எந்த ஒரு ட்ரேடும் பண்ணாதீங்க. அப்படி நீங்கள் ரிவர்ஸ் ட்ரேட் எடுக்கிற டைமில் அது உங்களுக்கு இன்னும் வந்து லாஸ் தான் கொடுக்கும். ஸோ இந்த 6 விஷயத்தையும் வந்து நீங்கள் கரெக்டாக வந்து மாற்றினா மட்டும்தான் உங்களால் வந்து ப்ராஃபிட்டுக்கு மாற முடியும். இல்லைன்னு வச்சிங்களேன், நீங்கள் மறுபடியும் அதே மிஸ்டேக் தான் நீங்கள் பண்ணிகிட்டே இருப்பீங்க. உங்கள் P&L வந்து ரெட்டில் தான் இருக்கும். ஸோ உங்கள் P&L க்ரீனுக்கு மாறணும்னா இந்த 6 விஷயத்தையும் நீங்கள் ஸ்டாப் பண்ணி தான் ஆகணும். அப்படி ஸ்டாப் பண்ணால் மட்டும்தான் உங்களால் ப்ராஃபிட்டுக்கு வர முடியும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ ரீட்டெயிலர் ட்ராப் பண்ணுற விஷயத்த வந்து நான் லைவ் வீடியோவாக வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கேன் டெய்லி. ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த லைவ் வீடியோவில் வந்து நீங்கள் ஜாயின் பண்ணுங்கள். ஸோ ஒவ்வொரு ரீட்டெயிலரும் வந்து எங்கெங்கே ட்ராப் ஆகிறாங்க எல்லா விஷயத்தையும் வந்து என்னோடய லைவ் செக்ஷனில் வந்து நான் சொல்கிறேன். ஸோ என்னோடய லைவ் செக்ஷனை வந்து நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணுங்கள். நன்றி.